லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பட்டமளிப்பு விழா நடந்தது. இதில் அமைச்சர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 100 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கினார். இன்றைக்கு 55வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. 100 மாணவர்கள் கடந்த ஆண்டு பட்டம் முடித்து இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கிறார்கள். 55வது பட்டமளிப்பு விழாவில் 100 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருப்பது என்பது கல்லூரியின் சிறப்புகளில் ஒன்று. தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டமளிப்பதை நாங்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் நானும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கல்பட்டு மற்றும் திருப்போரூர் ஆகியோரும் கலந்து கொண்டு இந்த பட்டமளிப்பு விழாவில் இன்றைக்கு பட்டங்களை தந்திருக்கிறோம். செங்கல்பட்டை பொறுத்தவரை இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தாம்பரத்தில் அமையவிருக்கிறது. 110 கோடி ரூபாய் செலவில் ஒரு 400 படுக்கைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை 5 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டும் பணிகள் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. அதேபோல் அதே வளாகத்தில் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து விமானங்களில் வருபவர்களை பாதுகாத்து அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்குரிய கட்டமைப்பு இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாமல் இருந்தது. ஒரு 28 கோடி ரூபாய் செலவில் தாம்பரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமையவிருக்கிற வளாகத்தில் அந்த கட்டிடமும் கட்டும் பணி நிறைவடைந்திருக்கிறது. இந்த 2 கட்டடங்களையும் இந்த மருத்துவக் கல்லூரியில் கட்டப்பட்டிருக்கிற 20 கோடி ரூபாய் செலவிலான கட்டிடத்தையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக விரைவில் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். கோவிட்-19 முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சார்? இப்போ ஸ்டேட்லாம் வந்து நிறைய பரவிட்டு இருக்கு. இங்க இல்லைங்க, ஒன்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தேவையில்லைங்க. என்னன்னா இந்த கோவிடை பொறுத்த வரைக்கும் இப்போ வர வைரஸை பொறுத்த வரைக்கும் வீரியம் இல்லாத வைரஸ், எந்த பாதிப்பும் இல்லாத வைரஸ். இது வந்த உடனே ஒரு 19 பேருக்கான மாதிரிகள் அனுப்பி பூனேவில் ஆராய்ந்ததில் வீரியம் இல்லாத வைரஸ் ஒரு 2-3 நாளையே சளி, காய்ச்சல், தொண்டை வலியோட சரியாயிடும். இப்ப இது வரைக்கும் வந்த அத்தனை பேருமே அது மாதிரிதான் குணமாயிருக்காங்க. இது குறித்தான ஒரு பதட்டமோ ஒரு தேவையில்லாத பயமோ கொள்ள தேவையான அவசியம்.